மாலத்தீவில் நாடாளுமன்ற தேர்தல் வருகிற 21ஆம் தேதி நடக்கிறதுக்கு. இந்த நிலையில் அந்த நாட்டினுடைய அதிபர் முய்சி மேலே ஒரு மிகப்பெரிய அளவில் உள்ள ஊழல் குற்றச்சாட்டு ஒன்று எழுந்துள்ளது. இதனால் அந்த நாட்டினுடைய எதிர்க்கட்சிகள் அவரை பதவியிலிருந்து நீக்கம் செய்யணும் அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க. இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். மாலத்தீவில் அதிபர் ஆட்சி முறை தான் இருந்து வருது. இந்த நிலையில் தான் கடந்த ஆண்டு முய்சி தேர்தலில் கலந்துக்கிட்டு அவர் அதிபராக இருக்காரு. இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் வருகிற ஏப்ரல் 21ஆம் தேதி நடக்கிறதுக்கு. முய்சியுடைய கட்சியும் எதிர்கட்சியும் மிகப்பெரிய அளவில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்திருக்காங்க. இதில் முய்சியுடைய மக்கள் தேசிய காங்கிரஸ் கட்சிக்கும் எதிர்கட்சியான மாலத்தீவு ஜனநாயக கட்சி கூட்டணிக்கு தான் இடையில் கடுமையான போட்டி நிலவி வருகிறது. இந்த நிலையில் தான் இரு கட்சிகளுமே மாறி மாறி அவங்களுக்குள்ள குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு வந்திருக்காங்க. இதற்கிடையில் திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா மாலத்தீவு நாணய ஆணையம் மற்றும் மாலத்தீவு போலீஸினுடைய நிதி புலனாய்வு பிரிவு ஆகியவற்றினுடைய சீக்கிரட் ஆவணங்கள் இணையத்தில் கசிஞ்சிருக்கு. இந்த ஆவணங்கள் எல்லாமே அதிபர் முய்சியுடைய ஊழலில் தொடர்பு இருக்குது அப்படின்ட்டு சொல்லப்படுது. இது குறித்து அங்கே இருக்கிற உள்ளூர் ஊடகங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2018ஆம் ஆண்டு தேதியிடப்பட்ட இந்த ஆவணங்களில் அதிபர் முய்சியுடைய வங்கி கணக்கில் சில முறைகேடுகள் இருக்கிறதா குற்றம் சாட்டியிருக்காங்க. அதில் குறிப்பாக 10 பண பரிவர்த்தனைகள் முறைகேடாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் முய்சி மேலே நிதி மோசடி புகார் எழுந்திருக்கு. முய்சி மேலே ஏற்பட்ட இந்த புகார் இணையத்தில் மிகப்பெரிய அளவில் வேலையாகி அந்த நாட்டில் மிகப்பெரிய அளவில் புயலை கிளப்பிருக்கு. இந்த பிரச்சனையை அங்குள்ள எதிர்கட்சிகள் கையில் எடுத்திருக்காங்க. இந்த பிரச்சனையை மேற்கோள் காட்டி இந்த விவகாரம் குறித்து உரிய விசாரணை நடத்தப்படணும் அப்படின்ட்டு அவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த ரிப்போர்ட்டை ஆதாரமாக வச்சு முய்சியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் எதிர்கட்சிகள் வலியுறுத்திருக்காங்க. இந்த ஊழல் குற்றச்சாட்டை குறித்து முதல்வர் முய்சி பதில் சொல்லி ஆகணும் அப்படின்ட்டும் அவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க. மாலத்தீவில் இந்த அளவுக்கு முக்கியமான ஆவணம் கசிஞ்சது இதுதான் முதல் தடவை. இது தொடர்பாக அந்த அமைப்போ அல்லது மாலத்தீவினுடைய அரசோ எந்த ஒரு அறிக்கையோ அல்லது மறுப்பு தெரிவிக்கப்படல. இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.